ஹாய் காய்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய பூண்டு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டி சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பாடு சீக்கிரமாக சாப்பிட்றலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பூண்டு வந்து தோல் உரித்து சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை 4 துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 5 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பூண்டு உரிக்கிற டைம் மட்டும்தான். நமக்கு 2 மினிட்ஸில் சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நான் நல்ல எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து சேர்த்துருக்கேன். இது மாதிரி நல்லெண்ணெயில் செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது 2 நாளைக்கு நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. நல்ல சூடான எண்ணெயை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஊற்றின உடனே நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் 2 நாள் சூப்பராக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.